சுமங்கலி பூஜை என்பது 2 வகையாக பார்க்கப்படுகிறது. முதல்ல நம்ம வீட்டிலேயே ஒரு சுமங்கலி பிரார்த்தனைங்கிறத வச்சிருப்பா. அது சுமங்கலி பூஜைங்கிறத பண்ணுவா. இது 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, இல்ல வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம்னு வருது, ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம், ஒரு உபநயனம் வச்சிருக்கோம் அப்படின்னு வரும்பொழுதெல்லாம், ஒரு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கோம் பொழுது அதற்கு முன்னதாக வீட்டிலே ஒரு சுமங்கலி பூஜையை செய்வார்கள், ஒரு சுமங்கலி பிரார்த்தனை என்று. இந்த மாதிரி பண்ணக்கூடிய சுமங்கலி பிரார்த்தனை என்பது நம்முடைய பரம்பரையிலே சுமங்கலிகளாக வாழ்ந்து மறைந்த பெண்களை நினைவிலே கொண்டு வந்து அவர்களுக்கு பிரீத்தி செய்வதற்காக செய்யப்படுகிறது. இது ஒரு வகை. ஆனால் பொதுவாக வீட்டிற்கு எந்த சுமங்கலி பெண்கள் வந்தாலும் அவர்களை அமர வைத்து அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து, அவர்களுக்கு சந்தனம் கொடுத்து, அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து நமஸ்கரிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. அப்படி இருக்க அது என்ன சார், அது என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு சுமங்கலி பெண்ணுமே வீட்டிற்குள்ளாக வரும் பொழுது அவர் அம்பிகையின் சுரூபமாகவே பார்க்கப்படுகிறார். சுமங்கலி பெண்கள் என்று மட்டும்தான் என்பதில்லை. ஒரு கன்னி பெண், ஒரு சின்ன குழந்தை வந்தா கூட சரி, 3 வயதிலிருந்து 12 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களை கன்னிகா ஸ்வரூபமாகவே, அதாவது ஒரு கன்னிகா பரமேஸ்வரி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம இந்த அம்பிகையினுடைய ஸ்வரூபமாகவே, பாலாம்பிகாவினுடைய ஸ்வரூபமாகி அவர்களையும் பார்த்து அந்த குழந்தைகளுடைய வயதினை கருத்திலே கொள்ளாமல் அந்த குழந்தையும் அம்பிகையினுடைய ஸ்வரூபம் தான் என்று அவரை உட்கார வைத்து அவர்களுக்கு கால்களிலே மஞ்சளை பூசி நலங்கிட்டு அந்த குழந்தைக்கும் ஒரு வஸ்திரத்தை வச்சு தாம்பூலம் கொடுத்து அந்த குழந்தைக்கும் நமஸ்கரிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது.